விஜய் நடிப்பில் 2002 வெளியான தமிழன் படத்தை இயக்கியவர் மஜித். பள்ளி கல்லூரி நாட்களிலிருந்தே விஜயுடன் பழகி வந்திருக்கும் அவர் தமிழன் படம் சார்ந்த தன் மனப்பதிவுகளை 2வது வாரமாக இங்கே பகிர்ந்திருக்கிறார். திரை வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே விஜயை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்த்த படம்தான் தமிழன். காதலியின் பின்னால் சுற்றி சுற்றி வரும் கதாநாயகன் என்கிற பிம்பத்தை தமிழன் படம் துடைத்து போட்டது. காரணம், கடைக்கோடி குடிமகனுக்கும் சட்ட அறிவு அவசியம் என வலியுறுத்தும் சூர்யா என்கிற கலகக்கார இளம் வழக்கறிஞர் கதாபாத்திரத்தை விஜய்க்காகவே அப்பொழுது எழுதினேன். ஏனென்றால் சமூகத்தின் மீதும் மக்களின் மீதும் அவருக்கு அக்கறை உண்டு என்பதை அறிந்தவன் நான். அவர் நேரடி அரசியலுக்கு வந்துவிட்ட இந்த நேரத்திலும் சொல்கிறேன், அரசியலில் விஜய் அடைய வேண்டிய மிகப்பெரிய உயரத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகிறது. ஏனென்றால் அவரிடம் தொழில் பக்தி, கடும் உழைப்பு, அனைவருக்கும் உண்மையாக நடந்து கொள்வது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என நிறைய நல்ல குணங்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக தமிழன் படத்தின் ஒரு வரி கதையை சொன்னதும் அவர், லைன் அட்டகாசமாக இருக்கு, பொறுப்பில்லாத ஒரு இளைஞன் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு அரசாங்கமே அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவம் செய்கிறது என்றால் அவன் செய்யும் செயல் எவ்வளவு சவுண்டாக இருக்கும் என்று புரியுறது. அதை இப்போவே தெரிஞ்சுக்க ஆசை தான், ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அதுதான் மண்டையிலேயே ஓடிட்டுருக்கோம். இந்த வார கடைசியில் நான் லண்டன் போகிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு முழு ஸ்கிரிப்டையும் சொல்லுங்கள், ட்ராவலில் அந்த கேரக்டர் பற்றி யோசிக்க எனக்கு டைம் இருக்கும் என்றார். ஆனால் லண்டன் கிளம்புவதற்கு முதல் நாளும் கூட அவர் என்னை கூப்பிடவில்லை. சரி, ட்ரிப் முடிந்து வந்து கதை கேட்பார் என்று நினைத்து கொண்டேன். அவர் லண்டன் கிளம்பும் நாளின் காலையில் 9 மணிக்கு ஃபோனில் அழைத்தார். அண்ணா, 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க, எனக்கு 2 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, 2 மணி நேரத்துக்குள்ளே கதையோட ஹைலைட் எல்லாத்தையும் சொல்லிடுங்க என்றார். நான் வியந்து போனேன். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்றால் இதுதான். கொடுத்த வாக்கை மனதில் தீ மாதிரி எரிய வைத்து கொண்டே இருப்பவர்தான் விஜய். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக நல்ல வைபோடும் வைப்பது தான் அவருக்கு பிடிக்கும். நான் கதையை சொல்லத் தொடங்கினேன். ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத ஒருவர் தன் மனைவியை பார்த்து, வழக்கறிஞர் சூர்யா சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்வார். புத்தகத்தில் இருக்கும் சட்ட உரிமைகளை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் கதாபாத்திரம்தான் அது. நாட்டு மக்களுக்கு சட்டம் வழங்கும் உரிமைகளை எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வு தருவது எவ்வளவு முக்கியமானது, அப்படி செய்தால் மக்கள் எப்படியெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பதுதான் திரைக்கதையின் மெசேஜ் என்றேன். அப்பா ஸ்கூல்லேருந்து வரேன்னு காட்டுறீங்க, மேலே சொல்லுங்க என்றார். இன்றைக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் என்பவை வாய்தா என்கிற நோயினால் வாதியும் பிரதிவாதியும் இறந்த பிறகும் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருப்பது இந்திய நீதித்துறையின் அவலங்களில் ஒன்று. அதை பற்றியும் நீதித்துறையில் தேவைப்படும் சீர்திருத்தங்கள் பற்றியும் கிளைமேக்ஸில் சூர்யா கோர்ட் ரூமில் நீதிபதியின் முன்னால் 6 நிமிடம் பேசும் நீண்ட வசனக்காட்சி இருக்கிறது என்றேன். அது சரி, இப்படி ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் கூட அப்படி பேசலைன்னா எப்படி, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க என்றார். ஏழை எளிய நடுத்தர சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கும் பல பிரச்சனைகளை பொதுநல வழக்குகள் மூலம் நுகர்வோர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்று தவறுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வைப்பதுடன் உரிய இழப்பீட்டையும் பெற்றுக் கொடுக்கும் வக்கீல்தான் சூர்யா என்றேன். அவர், என்ன மாதிரியான கேசஸ் என்றதும், பொது குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் அதை பயன்படுத்தும் மக்கள் எதிர்கொள்ளும் சுகாதார சீர்கேடுகள், குடிநீர் விநியோகம், குழாய் பராமரிப்பு ஆகியவற்றை சரிவர பராமரிப்பு செய்கிறார்களா என்பதை கண்காணிக்காத மாநகராட்சி ஆணையர், பொது மக்களின் அடிப்படையான வசிப்பிட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்காத அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மீதி சில்லறை கொடுக்காமல் அதை கேட்கும் பயணிகளை கொச்சையான வார்த்தைகளால் திட்டும் பேருந்து நடத்துனர், இதை கண்காணிக்காத போக்குவரத்து உயரதிகாரி, புகார் செய்ய வந்தவரிடம் வெள்ளை காகிதம், கார்பன் காகிதம், சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை லஞ்சமாக கேட்டு பெறும் காவல் நிலைய எழுத்தர், அந்த நிலையத்தின் நிர்வாக எல்லைக்கு கண்காணிப்பாளராக பொறுப்பு வசிக்கும் காவல் அதிகாரி, கலப்பட பால் தயாரித்து விற்று குழந்தைகள் சாக காரணமாக இருந்து வரும் தொழிலதிபர் என சமூகத்தில் அடிமட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரை புரையோடி போன ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் சூர்யா. அந்த மில்க் டெய்ரி நிறுவனத்தின் முதலாளி தான் உங்களுடைய ஆன்டகனிஸ்ட் என்றேன். ஓகே, சூர்யா எந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்கிறான் என்றார். சூர்யாவின் அக்கால் கணவரும் ஒரு வழக்கறிஞர்.
பூஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களின் வழக்கை சூர்யாவின் வற்புறுத்தலால் எடுக்கப் போய் அவர் கொல்லப்படுகிறார். அப்போது சூர்யா அந்த வழக்கையும் பால் கலப்பட வழக்கையும் கையில் எடுத்து அதில் வில்லனுக்கு மரண அடி கொடுத்து அவனது தொழில் சாம்ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் என்றேன். சொந்த காரணத்துக்காக செய்யும் இந்த செயலுக்காக அவனை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிடுவார்களா என்ன என்று அவர் கேட்டார். அவர் இப்படி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சூர்யா செய்யும் சமூக புரட்சியை பற்றி அவர் கேட்ட பிறகு சொன்னேன். மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கும் சூர்யா வில்லனின் தொழில் சாம்ராஜ்யத்தை தவிடுபொடியாக்கும் வழக்கில் அவருக்கு வெற்றி கிடைத்ததும் பத்திரிகையாளர்கள் அவரது வீட்டில் கூடுகிறார்கள். அப்போது ஒரு செய்தியாளர் சூர்யாவை பார்த்து கேட்கிறார், இதுவரைக்கும் தவறு செய்கிற அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் மீதுதான் வழக்கு போட்டீர்கள், இப்போ தொழிலதிபர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் எதிரியாக மாறிட்டீங்களா நீங்க என்று. அதற்கு சூர்யா, நான் யாருக்கும் எதிரியாக இருக்க ஆசைப்படலை, மக்களுக்கு நண்பனாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுகிறேன் என்பார். உடனே இன்னொரு செய்தியாளர், உங்கள் எதிர்கால லட்சியம்தான் என்ன என்று கேட்க அதற்கு சூர்யா, சார், எந்த கட்சிக்காரன் மேடை போட்டாலும் அவன் ஏன் பேசுகிறான் எதுக்காக பேசுகிறான்னு தெரியாமலே கடந்து போயிடுறோம். கடந்து போகிற மக்களில் ஒருத்தர் நின்று என்ன பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, உண்மையாகவே அவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கான்னு அவங்க பேசுகிற பேச்சுக்களை கேட்டு எடை போட்டு பார்த்திருந்தா பொய்களும் ஏமாற்றமும் குறைந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமைதான் சார். அறிவியலும் வரலாறும் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதைவிட அடிப்படை சட்ட உரிமைகள் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சார். அதை தெரிய வைக்கிறது தான் என்னோட லட்சியம். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்பார். கேள்வி கேட்ட செய்தியாளர் உடனே, உங்கள் முயற்சி ஜெயிக்குமா என்று கேட்க அதற்கு தமிழன் ஜெயிப்பான் என்று பதில் சொல்வார். சொல்வதுடன் நிற்காமல் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்களையும் அவற்றின் சட்ட பிரிவுகள் தரும் உரிமைகளையும் மக்களுக்கு புரியும் விதமாக தொகுத்து எழுதி அதை இலவச சட்ட புத்தகமாக ஆயிரக்கணக்கில் அச்சடித்து மக்களுக்கு விநியோகிப்பார். அதேபோல் இலவச சட்ட மையங்களை நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை அமைத்து மக்களுக்கான வழக்குகளை இலவசமாக நடத்துவார். மக்கள் சட்ட அறிவு பெற்றுவிடுவதால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன என்பதை நான் காட்சிகளாக எப்படி அமைத்திருக்கிறேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு வந்தேன். அதை கேட்டு முடித்தவர், இந்த படத்தை நாம் பண்ணுறோம் என்று எழுந்து கை குலுக்கினார். அதன் பிறகு விஜய் எப்படி சூர்யாவாக உருமாறினார் என்பதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.